ஆகஸ்ட்ல மாநாடு போட போறாரு. ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாடு நின்னுச்சு பல கிலோமீட்டர். சரி. சரிங்களா? சரி. அடுத்து இவரு அடுத்த மாநாடு சார், எங்க இது போக எல்லாம் நான் மீண்டும் நான் சொல்றேன் சார். ஆ. நீங்க வந்து கேட்டா இதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆக்கிடும் நீங்க நினைக்காதீங்க. இந்த கூட்டத்தெல்லாம் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. மொத்த வாக்கு எவ்வளவுன்னு பாருங்க சார். முதல்ல நீங்க 4.5 கோடி பேர் வந்து வாக்களிக்க போறாங்க. நீங்க வரக்கூடியது வந்து கேட்டா ஒரு 5 லட்சம் பேர் வந்தாங்க. அது எத்தனை பர்சன்டேஜ்ன்றத பாருங்க நீங்க. சும்மா திரும்ப வந்து கேட்டாங்க. வரவங்க வந்து பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கருத்து கணிப்புல மேல ஏறி வராரு சார் விஜய். கருத்து நான் தான் சொல்றேன் சார். நீங்க கருத்து மக்கள் கணிப்பு கிட்ட மைக் எத்தனை நீட்டி கருத்து கணிப்பு தோத்து சில இருக்கு கருத்து நீங்க கணிப்பு சொல்லுங்க. எத்தனை கருத்து கணிப்பு தோத்து இருக்கு? ஆண்ட கட்சிகளுக்கு வந்து மண்ண கவி இல்ல, இருக்காங்க. களத்துல விஜய்க்கான ஆதரவும் புதுசா பெரியவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. வீட்ல அப்பா அம்மாக்கள் அவங்க என் பொண்ணு வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்க. இந்த முறை நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்ற வீடியோக்கள் நான் காட்டுங்களா சார், உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் பண்ண முடியும். அது நீங்க என்ன கிட்டத்தட்ட ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க விஜயோட ரசிகர் மன்ற தலைவர் எதனா ஆயிட்டீங்களா? நான் கேட்கறேன். நீங்க அப்படிதான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்க எவ்வளவு அனுபவம் இருக்கு உங்களுக்கு? நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்த முடியும் சார். நான் போட்டோமா ஒரு 100 பேர் ரெடி பண்ணிட்டோமா நானு? நீங்க அதுவும் மீடியால இருக்கிறீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 500 பேர் ரெடி பண்ண முடியும். இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணா நான் விஜய்க்கு தான் வாக்களிப்பேன் சொல்லு செட் பண்ண முடியாதா? என்ன பேசுறீங்க? நடைமுறை அரசியலுக்கு வாங்க நீங்க.